ஒன்றைய தினம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நாங்கள் வந்து பெனங்கிழங்கு அவிக்க வந்த இடத்துல துளசி இந்த கிச்சன், இதுதான் ரூம் வீடு. இதில் இருக்கிற ஃபோட்டோ பாருங்க, அது அப்படியே வேற பச்சை குத்துரு பெனங்கிழங்கு பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும் மிளகு தூள் போடுறோம் சாப்பிட. ஐயோ சரி, அப்ப என்னன்னு சொல் பாருங்கோ. பெனங்கிழங்கு பெனங்கிழங்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, எல்லா வீடியோலையும் வந்து நிறைய பேருக்கு வந்து துளசியை காட்டுங்க, துளசி இந்த வீட்டை காட்டுங்கன்னு சொல்லி. அப்ப இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்க போறோம்னு சொன்னா, துளசி இந்த வீட்டை தான் போக போறோம். எங்க போக போறோம்? துளசி இந்த வீடு என்ன பிள்ளைய பாருங்க, ஒரு ஒரேஞ்ச் பழம் மட்டும் வச்சிருக்கு. காய் சொல்லுங்க, காய் சொல்லுங்க. சரி, அப்ப என்னன்னு சொன்னால், நாங்கள் துளசி விட்டு நிறைய அந்த என்ன பெனங்கிழங்கு இருக்காம என்ன, அப்ப அந்த பெனங்கிழங்க வந்து இன்றைக்கு நாங்கள் அவிச்சு ஏதோ வித்தியாசமான முறையில வந்து செய்ய போய் உப்புத்தூள் எல்லாம் போட்டு அப்ப நாங்கள் வந்து சாப்பிட போறோம். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்க்க போறது வந்து பெனம்பழ வீடியோ. பாருங்கோ, நாங்கள் இப்ப நிக்கிறது வந்து துளசி இந்த வீட்டுக்கு முன்னுக்கு தான். இப்படி ரோட்டு வந்து இது நேராக போனால் அப்படியே சிறுபடி பள்ளிக்கூடத்துக்கு வருது. இதில் வந்து ஒரு பெரிய லக்ஸபானா டவர் இருக்குது. இந்த டவரால் தான் எங்களோட ஊர் எல்லா கிராமத்துக்கும் வந்து கரண்ட் எழும்பாருது. முன்பக்கத்துக்கு வந்து தோட்டங்கள் இருக்குது, அப்படியே நிறைய தோட்டங்கள் பாருங்க. அன்றைக்கு நாங்கள் விறகு வெட்ட போன தோட்டம் எல்லாம் மிஞ்சலான் இருக்குது. கூடுதலாக எங்களோட ஊருக்குள்ள வந்து இந்த தோட்டத்துக்கான் வந்து என்ன ஆடுகள் மாடுலாம் கட்டுறது மேய்க்கிறதுக்கு. மற்ற பேருங்க அந்த பனி மூட்டங்களும் வந்து அப்படி இருக்குது. இன்னும் அந்த குறையில் கொஞ்சம் அப்ப இன்றைய தினம் வந்து ஒரு சந்தோஷமா நாளாக வந்து இருக்கு எங்களுக்கு. துளசி இந்த வீட்டை வந்து நிக்கிறோம். மகாவா பாருங்க. அதுதான் துளசி ஒரு கதை ஒன்று சொல்ல போறா. துளசி அதுதான் பாருங்கோ. பெனங்கிழங்கு இரவிரவா குடியிருக்கு தொண்டையெல்லாம் கட்டி போச்சு. ஐயோ இங்க பேர் பாருங்க. சரி, அப்ப மக குழந்தை பாருங்கோ. சமையல் வந்து போகுது, நெருப்பு கொளுத்தியாச்சு. அக்கினி எடியுது பாருங்க, நெருப்புகள் எடிஞ்சு விழுகுது எல்லாம். அதான் கணக்கு பிரச்சனைகள் வந்து இப்ப எங்களோட வீட்டு ஓடிக்கொண்டு இருக்கு. எல்லாம் கட்டாயம் வந்து வீடியோக்கள் விடுறோம். அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கையும் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். என்ன அதான் பெரிய சாதனை. அப்படி நாளைக்கே சொல்லுவோம் நினைக்கிறேன். நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு சொல்லுவோம். அப்ப எங்க வந்த பெனங்கிழங்கு ஒன்று எவ்வளவு போகுது? நான் கொஞ்சம் போட்டர் ப்ளீஸ், எனக்கு தொண்டையெல்லாம் முடிஞ்சு. தண்ணி குடிக்க, நாங்க தண்ணி குடிக்க. அப்ப துளசிய வந்து ஒரு புள்ள மகாலிங்கம் சொல்லி ஒரு ஐடியா உண்டு. அப்ப அது வந்து அப்புறம் நம்ம அண்ணான்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணு சொல்ல, தான் அண்ணா இல்லையாம ஒரு சின்ன பெண்ணு சொல்லி மெசேஜ் போட்டது. சின்ன பெண் தான் துளசி எனக்கு பிடிக்கும்னு சொல்லி. அப்ப துளசி இந்த சிரிப்பு பிடிக்குமா. அதே மாதிரி இன்னும் ஒரு ஐடியா உண்டு பொறு பாக்குறேன். அதே மாதிரி பூரணம், மேரி,
ஞான பிரகாசம் என்று சொல்லி ஐ லைக் துளசியாம். அப்ப எல்லாரும் வந்து துளசியை காட்டுங்கோ, துளசிங்க வீட்டை காட்டுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரே ஆக்கினேன். அப்ப வீடு காட்டுறதுக்கு வந்து வசந்த மாளிகை அவ்வளோத்துக்கண்டு இல்ல நக்கல் அவ்வளோத்துக்கண்டு பெரிய காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது வீடு. அப்ப வீட்டை காட்டுற சாட்டில் அப்படி இன்றைக்கு துளசி வீட்டு ஒரு சமையல். அது முள்ளுக்க காட்டல, உள்ளுக்கெல்லாம் தங்கத்தால செய்யப்பட்ட டைல்ஸ் வச்சிருக்கு. அப்ப காட்டல அது துளசினை விட்டு எப்பவுமே ஒரு சவால் விளக்கு மரம் ரெடியா இருக்கும். அதான் துளசின்ற கிச்சன், இதுதான் ரூம் வீடு. அது மலைக்கு அந்த தண்ணியல் விரும்புன்னு சொல்லி சீலா போட்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கு, அது தகரம் அடிச்சு அதுக்கு தான் சமையல் வேலையெல்லாம். பின்னுக்கு துளசி வந்து பெரிய ஸ்டோர் ஒன்று எழுப்புறா. அப்படியே அந்த பாருங்க தூணுகள் இருக்கு. அப்ப அது மட்டும் தற்காலிகமா வந்து இந்த வீட்டுல இருக்கிறாள் துளசி. துளசி இந்த வீட்டுக்கு பக்கத்தான் லட்சமா டவர் எல்லாம் இருக்கு. துளசியாக்கள் ஆடுகள் எதுவும் பண்ணா உங்களுக்கு ஈஸி. என்ன முன்னு காலையை கொண்டு போய் ஆட்டை விட்டு கட்டுறதுக்கு ஆடுகள் நிக்குதோ, அம்மாட்ட ஒரு ஆடு நிக்குதுன்னு அந்த ஆட்டு தான் அது கொஞ்சிடுவேன். பாருங்க சுவையான பெனங்கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது என்ன மற்றது மக்களே என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து டீசென்ட் இல்லாம எல்லாம் வீடியோ செய்யறோமாம். கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க நாங்கள் எப்படி வீடியோக்கள் செய்யறோம்னு சொல்லி. ஓ இப்ப புல்லுக்குண்டா பழகினால் இப்ப நாங்கள் டீசெண்டா வீடியோ செய்யறேன்டால் அங்கே ஆபீஸ்ல போய் தான் அடுப்பை வச்சு சமைக்கணும். மாப்பிளுக்கு மேல சமைச்சு கோட் விட்டு அடிச்சு கொண்டு சாய் கட்டி தான் நீ சமைக்கணும். இது என்ன கீழே இந்த பணம் விதையெல்லாம் பெரும் என்ன அப்ப பாருங்க எல்லாரும் விரும்பி நேற்றுக்குள்ள ஒரே கோமன் முன்னாள் வீடியோலயும் ஒரே கோமன் வந்து துளசி இந்த வீட்டை காட்டுங்கன்னு சொல்லி. அப்ப நாங்க மினக்கட்டு எங்களுடைய அடுப்பு இஞ்சி இருக்கிறதுக்குன்னு விளக்கிடம் புறை எல்லாத்தையும் கொண்டு வந்து இஞ்சியை வச்சுட்டோம். வச்சு துளசி விட்டாம வச்சு சமைக்கிறோம். ஆனா துளசிக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் மட்டும் சொன்னா ரோட்டுக்கு அடியா துளசி இந்த வீடு இருக்கு. அதான் கேட் காட்டுனா போய் சுத்திதான் போய் வாரு. ஓ என்ன கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் டீசன் இல்லாம செய்யறோம் போலீஸ் கேஸ் போட என்னடிப்பா. இப்ப நாங்கள் வந்து எங்கட வீட்டை எங்கட யூடியூப் கேட்டகரி என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்கட யூடியூப்ல டெய்லி நடக்கிற ஃபேமிலி விளாக், அதாவது எங்கட அன்றாட இதுல வந்து
நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து டெய்லி நியூஸ் போடுவாங்க, சில பேர் வந்து இந்த டெய்லி சேல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து டெய்லி ஃபேமிலி விலாக் சமைச்சு பிரச்சனை இதுகள் எல்லாம் போடுறோம். எல்லாம் விரும்பி பார்க்குற அதையும் விரும்பி பார்க்குற உறவுகள் இருக்கு. இப்போ ஒரு 100 பேர் வந்து தம்பி இப்படி போடாதுன்னு நாங்கள் போடாம விட்டுருவோம், வேறு எதுவும் போடுவோம். அதுதான் அப்போ எங்களுக்கு வந்து தெரிய பயம் விட இப்போ ஒரு பனங்கா சமைக்கிறதுக்கு நான் ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் போட்டு டை அடிச்சுன்னு வந்து சமைக்கணும். அப்போ நிறைய இதுகள் இருக்கு டீசெண்டா செய்யறது. இப்ப இந்தியாவில தாண்டி 24 மணி சாரி கட்டி கொண்டு இருப்போம். இப்ப நாங்கள் இந்தியாக்கார 24 மணி சாரி கட்டி கொண்டு இருக்கு. அப்படியா சாரி கட்டுறது இங்க என்னத்த சொல்ல. அந்த 100ல ஒரு ஆள் தான் அந்த பிரச்சனை. அதுதான் இல்ல இல்ல கிழங்கு சாப்பிடுங்க. நாங்களே டைட் ஷர்ட் அடிச்சு கொண்டு சமையல் செய்யறது நாங்க டீசெண்டா செய்யல என்றால் இல்ல பாக்குற ஆட்கள் சொல்லட்டுமே நாங்கள் எப்படி வீடியோ செய்யணும்னு சொல்லி என்னதான் அதே மாதிரி நாங்கள் டீசெண்டா செய்யறேன். என்ன இதுக்கு மேல டீசெண்டா செய்யறது எனக்கு தெரியல. அதே மாதிரி எங்களை விரும்பி பாக்குற மக்கள் வந்து டெய்லி பாக்கினோம், நிறைய கமெண்ட் அடிக்கணும், அழகா வந்து எங்களோட அடிச்சு காய்ச்சி பேசினோம். என்ன அதுகளே எங்களுக்கு போதும். அதே மாதிரி எதிர்மறையான கருத்துக்களை வந்து தவிர்ப்போம். இனி வேறு அதை பேசி பிரியோசனம் இல்லை. எங்களை விரும்புகிற மக்களுக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து காணொலியை போட்டு இருப்போம். அதே இந்த பக்கம் பெரிதாகுமே, இந்த பக்கம் பெரிதாகுமே. அது கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கு. பெருசு என்னது இதோ இவன் பெருசா இருக்கு. எது எவ்வளவு நேரத்தில் எது வேண்டும்? அவ்வளோ நேரத்தில் எது வேண்டும்? குழந்தை குழந்தை பாருங்க, ஆளுண்ட குட்டி விளையாட்டு மைதானம் இதுதான். துளசி என்னது மிளகுத்தூள் போடுறதோ சாப்பிடலாம், தொட்டு சாப்பிட தொட்டு சாப்பிடுறான். மிளகுத்தூள் உப்பு துளசி இந்த ஆடும் வந்து நிக்குதா நாய்க்கு. அது நான் போனா பின்னால வேறு மகா இங்க இந்த புள்ளு எஞ்சிருக்குங்க, இந்த புள்ளு எஞ்சிருக்குங்க. அதால சிரிக்குங்க, கத்தி எடுத்துமா கத்தியே புள்ள பாருங்க, புல்லு சிரிக்குது. இஞ்ச இந்த இஞ்ச இருக்கு புல்லு இஞ்ச. அப்பமா அப்பமா பிள்ளைட பாப்பிட ஹத்தி பச்சை மைக்கிற அவஞ்சிட்டா பச்சை அது உரைக்கும் மிளகுத்தூள். அப்ப பாருங்க, துளசி வந்து பிள்ளைக்கு புல்லு புடுங்க எல்லாம் பழக்கி விட்டுருக்குறா. நல்ல பழக்க வழக்கம் பிள்ளை எல்லாம் செய்யும். வளர்ந்தா சமைக்கிறது எல்லாம் செய்யும். துளசிக்கு வேலை குறைவு. பிள்ளை வெங்காயமே உடைக்கும். ஐயோ கூடாது. உப்பு மாட்டேன், உப்பு மாட்டேன் பாருங்க, உப்பு மாட்டேன். என்ன உப்பு 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 அவன் வந்து எடுத்தவ சாப்பிடாது. உப்பு உப்பு கூட அப்படியே உப்பு சாப்பிடுறோம் சும்மா இது. அப்ப இப்படிதான் நீங்க துளசி இந்த பொழுதுகள் நேரம் கழிகிறது. என்ன உப்பு சாப்பிடு சமைக்கிறதும் படுக்கிறதும். சமைக்கிறதும் உள்ளுக்கு என்ன இப்படி சமைக்கலாம். என்ன பிள்ளை டேஷாக துளசி கலவா கதைங்க 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 போன் கதைங்க ஹலோ. இப்ப எடுத்து பச்சை ஊத்துற அவரோ
என்ன பச்சை குத்து வைஃப் இல்ல வடம் அது வைஃப் அது அப்ப அதே காட்டு வளர்த்தியா சாப்பிடாங்க கொண்டு ஓ எடுத்து வாங்க துளசி இந்த அப்பா விட்டா போ இப்ப கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் ஓ மை 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 ஆடுங்க கை கட்டுங்க எழும்பிருங்க எழும்பிரு எழும்பிரு இல்ல அப்படியே எடுத்துனா கொஞ்சம் தான் பாருங்க பனங்கிழங்கு அவிது கொஞ்சம் நேற்று கூட வாங்கிங்க 30 கிலோ ஒரு கிலோ எவ்வளோ அப்படி போகுது பனங்கிழங்கு 10 ரூபா 10 ரூபா முந்தைய காலத்தில் பனங்கிழங்கு சும்மா வரதா வீட்டுக்கு வீடு வைக்கிற வெப்ப வைக்கிறேன் அந்த பஞ்சில சில பேர் முந்தி பனங்கிழங்கு வீடுகளில் தான் வைக்கிறது அப்புறம் இருக்கும் ஏண்டி முந்தி பனங்கிழங்கு வீடுகளில் தான் வைக்கிறது இப்ப அது ஒரு பிசினஸ் ஆகி வந்துச்சு ரைட் அப்போ ஒரு மாதிரி துளசி இந்த அப்பாண்ட விட்ட வந்துட்டோம் ஓ நிறைய தூரம் தாண்டி வந்துட்டோம் துளசி இந்த அப்பாண்ட விட்ட பார்க்கறது அங்கே மாவீர் தானே செஞ்சாங்க ரைட் அப்போ துளசி இந்த அப்பா விட்ட வந்திருந்துட்டோம் பனங்கிழங்கு பாருங்கோ உங்களுக்கும் பிடிக்கும் போது சுட சுட துளசி சோடாக்கள் குடிக்கிறாங்களா அது என்ன துளசி ஆக்கள் போத்தோட குடிக்கல துளசி சோடாக்கள் அது வித்தியாசமான சோடா கையை நீ வாங்கி வாங்கி இருங்க அவன் நான் மட்டுமே இருக்கிறேன் பிள்ளை வா அப்படி ஒரு கிழங்கு சாப்பிட்டா தெரியுமா இப்படி எவனுக்கு தொட்டு சாப்பிடுன்னு சொன்னீங்க எதுலயோ மிளகுத்தூள் உப்பு ஒரு கிழங்கு மாமா ஒரு கிழங்கு சாப்பிட்டு பாருங்க துளசியா வச்சு டேஸ்டா இருக்கும் நான் ராஜா தெரியல ராஜா ஒரு கிழங்க சாப்பிட்டா ஒரு பழமரத்தை சாப்பிட்ட மாதிரி சாப்பிடு சாப்பிடு அவ்வளவு சக்தி தெரியுமா அவ்வளவு சக்தி சாப்பிடுவோம் பழக்கிழங்குல பெரியதான கிழங்கு அவ்வளவு சக்தி இருக்குது கிடைக்கிற நேரம் சாப்பிடணும் எந்த சீசனுக்கும் கிடைக்கிறது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பழம் பார மனுஷன் உடம்புல இருக்கிற நோயே இல்லாம ஆகுது அதை சாப்பிடுறது பிலாப்பழம் ஒரு சீசன் இருக்கு இந்த நாவப்பழம் வேற நாவப்பழம் சீசனுக்கு இருக்கு அதெல்லாம் வாழது ஒவ்வொரு மனுஷன் உடம்புல நோய் இல்லாம ஆக்குறதுக்கு ஆனா இப்ப இருக்கிறவங்க அதை விட்டு போட்டு வேற வேற விதமான சாப்பாடு சாப்பிடுத நோய்கள் இந்த மனுஷன் இது குறவு இப்ப முதல் 40-50 திருந்து மாமா இல்ல வடிவா டிஷர்ட் போட்டுருக்கிறார் பல்ல டிஷர்ட் உள்ள கடை எங்க வேற நீ ஓ காட்டியலையோ பச்சை போல என்ன புராணகுமார் வந்திருக்கு அதாவது எனக்கு 98ஆம் ஆண்டு மண்ணாளுக்கு போனான் அந்த ஊயா உழைப்புவாய் தன்னை மோட்டர் பைக் எடுத்து வந்து எல்லாம் செய்தவர் அதை இப்ப பச்சா குத்துரு தன்னை பைபிள்ல படம் பைபிள்ட ஏன் அவங்க பேர் அப்ப இந்தியா சிட்டிசனாக இருந்தவா நாங்கள் அவ லவ் பண்ணவே அவ கூப்பிட்டு இங்க திருமணம் செய்ய வச்சிருந்தாங்க
ஆனா அவன் அவங்களுக்கு உயிர்தான் நான் போனா அந்த மாதிரி கவனிப்பா அப்படி ஒரு பயப்பட கிரௌண்ட் விட்டு வச்சுக்கோ உங்களுக்கு காட்டுறா பச்சை ஊத்துல கேட்டு உள்ள கேட்டு சாடு மாமி தட்டி ஊத்துறேங்க திறங்க திறந்து அப்படியே சூம் பண்ணி எடுத்துன்னு வருவேன் வெங்காயம் நல்ல வேலை வஞ்சகம் போய் கதவில்லாம வாங்குறோம் நண்பர் 98 மன்னாருக்கு நாங்கள் இயக்கம் சேர்ந்து நர்சிங் நான் போனாங்க அப்ப கடமை இருந்தவர் திரும்ப சொல்லுங்க வழியாக வைக்கல அப்படியே அப்படியே வச்சுக்காங்க கடை வச்சிருந்தவர் கடை வச்சு கேட்க அப்ப எங்களுக்கு உதவி செய்ய பெருசான் போய் எங்களை யாரும் தெரியாது நானும் நர்சிங் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு எங்களை சாமான் தந்து உதவி செய்து இப்போ இந்த மோட்டர் சைக்கிள் ஒன்று 120 டாஷ் அந்த மோட்டர் சைக்கிள் அதை அந்த மோட்டர் சைக்கிள் 120 டாஷ்னு அவங்க நம்ம 66 அந்த சைக்கிள் எனக்கு தந்து நாங்கள் தொழில் செய்தாங்க இவரால் நல்லா வந்தாங்க இவர் பேருந்து லவ் பண்ணது சொந்த மச்சா ஜெயாக்கா உண்டு அவள் இந்தியா இருந்தவா நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவள் நாங்கள் கட்டணுமான்னு எழுதி கட்டி இப்போ 2 ஆம்பளை பிள்ளை ரொம்ப 2 ஆம்பளை பிள்ளை ஆனால் ஜெயாக்கா மட்டும் மூஞ்சி நாங்கள் போனாலும் ஆக்க வந்தாலும் சந்தோஷம் பட்டாசா மச்சக்கு மாதிரி சாப்பாடுலாம் தருவான் 98 பிள்ளை கொண்டு வீட்டு நண்பலாம் அவள் எதை கொண்டு அவள் கூட அவளை கொண்டு ஆம்பளமாங்க அப்படிதான் பிள்ளை கொண்டு இருக்கோம் முன்னாக்கு தன்னை வைஃபின் படம் இந்த பச்சை குத்துற என்ன மகனா கொண்டு சரி அதே மாதிரி வேறு என்ன தம்பி டாட்டு அடிக்கிறதா துளசின்ற அண்ணா அது மாதிரி பேரே கலையர செட்டு நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க தம்பி நாங்க இவரும் எப்ப பழகணுமோ அன்னையில இருந்து இது வரைக்கும் டன் பண்ணோட சகோதரம் எதா இருந்தாலும் அப்பப்ப சில பிரச்சனைகளை எடுத்து காய்ப்போம் கொள்ளுவோம் அன்னையில இருந்து பழக வர வரைக்கும் இன்றைக்கு நண்பன் தான் நண்பன் சொல்ல கூட உயிர் தோழர் நம்ம ஜாழ்ப்பாணம் என்ன தெரியாது நாங்க வருவோம் டவுனோட போயிருவோம் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வர காரணம் வந்து என்ன நண்பன் மணிவண்ணன் எத்தனை வருஷம் நட்பு என்ன சொல்றது அதுல இருந்து இருக்கு அது போல நம்ம பழையக்கலாம் மாதிரி அப்படி ஒரு அனுபவமே என்கிட்ட கடை வச்சிருந்தவர் கடை வச்சிருந்தவர் மனை கடை வச்சிருந்தவர் எல்லாரும் வந்து இப்ப ஜாட் நடக்குது வந்து மன கொண்டது என்ன தம்பி இப்பதான் யோசிக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் பிறப்புல உடற்பரப்பா இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு நம்ம கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் சுவாசி ஜான்சன் வதில புள்ள யூடியூப்பாரு ஜியாக்காவே யூடியூப் பேர் போன் வைக்கிறவா ஜியாக்கான்னு விவரம் அந்த போன்ல இருக்கிறா அவதான் ஜியாக்கா எங்க அப்பா நக்கட மகள் அவங்க சொல்லுவாங்க தம்பி சொந்த மச்சான் அதான் சொல்லுவோம் மனைவிக்காக ஏதோ செய்வாரு நான் மனைவிக்காக இது வந்து செய்யற இடைக்கு அது வந்து போய் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு தன்னுடைய காதல் ஒரு ஆசை வைஃப் லவ் பண்ணியும் 5 வருஷம் இப்ப மகனுக்கு 19 வயசு இப்ப ஆகுது லவ் பண்ணி முடிச்சது முன்னாடி அவன் 36 வயசு இந்தியா நேசரியா டீச்சர் சமையல் செய்தவன் நேசரியா பண்ணி கொடுத்தவன் சொந்த நாடு இந்தியா இல்ல பிரபுலப்ப 5 திருவண்ணாமலை போனது நம்ம அகதியா போகும்போது இந்தியா இருந்தவா போயிருந்தது அங்க மட்டாக்காரத்தடியா இங்க வந்து திருமணம் செய்தவன் அந்த போட்டோவை பார்த்து அப்படியே பச்சடியே சட்டப்படி அக்கா அக்கா வந்து நாங்க என்ன நினைக்கிறோம் கேட்டா இவன் அப்பாவும் சாகவால வல்லவன் யாரு சொல்றது அவர் கலையில தான் அப்பா என்ன தச்சு வேலை வேணுமா வெல்டிங் வேலை வேணுமா எல்லாம் மாதிரி ஆள் ஏற்கனவே நிறைய வேலையை செய்யுது ஃபேமஸ் ஆள் மகன் பழகிருக்காரு இது புரிய காலத்துல பழகி வெரி குட் பரவாயில்ல போட்டோ அப்படியே எடுத்து வர நெஞ்சில இவரை வளர்ச்சி இன்னும் பெண்களும் சரி அவன் அது அது தெரியும் வயசுல வளர்ந்து போகணும் பேருங்கோ இதுல இருக்கிற போட்டோ பேருங்கோ அது அப்படியே வேற வேலை பச்சை குத்துறியாரு வாங்க வந்து சிறந்த முறையில எந்த சிரமம் இல்ல அவருக்கு நோவேலி உங்களுக்கு எனக்கு ஒரு ஏசி ரூம்ல உட்கார வச்சு இன்றைய தினம் வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீங்கள். நாங்கள் வந்து பெனங்கிழங்கு அவிக்க வந்த இடத்துல வந்து மாமாண்ட ஒரு நண்பர் வந்து திருவண்ணாமலை மன்னார்ல இருந்து வந்திருக்கிறார்.
வந்து இங்கே தான் 2 நாள் தங்கி இருக்கிறார். உண்மையாகவே உடன் பிறந்த சகோதரங்கள் மேலே தான் அப்படியே பழகினோம். அப்போ துளசி அண்ணா வந்து பெச்சை குத்துறது இங்கே. அப்போ இப்போ தான் அவர் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். அவர் ஒரு கடை ஒன்று போட்டோன்னா கடையோட வீடியோ ஒரு விளம்பரமாக போடுவேன். அதுக்காக இன்னும் இந்த டெவலப் பண்ணல வடிவா போட்டு அதே ஒரு வீடியோ ஒன்று போடுற மாதிரி அப்படி நான் பெச்சை குத்துவேன். பாருங்க ஒரு ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஃபோனில் பெச்சை குத்திட்டு இருந்தேன். வடிவாக அப்படி இந்த ஃபோட்டோ வந்து அதுக்கேற்ற மாதிரியே வருது. நான் நினைக்கல எப்படி குத்துவாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் நோலா டிசைன் தான் குத்துருவேன். நிறைய பேருக்கு நான் பார்க்குற டிசைன் தான் குத்துருவேன். அதுக்கிட்ட மாதிரி அப்படி வந்திருக்குல்லோ. அப்போ ஸோ பாருங்க உங்களோட வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சம்டைம் எங்களுக்கு பிடிச்சி எலும்பிடலாம் என்ன எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து தொடர்ந்து போடுங்க. மற்ற எங்களோட வீடியோக்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்துக்கள் சொல்லுங்க. அது முக்கியமா சொல்லுங்க. டீசென்ட் வீடியோ வந்து துளசியை அந்த கேட்ட பிள்ளைக்கு வந்து அந்த மகாலிங்கம் அண்ணன் பிள்ளைக்கு வந்து துளசியை காட்டியாச்சு. துளசி வீட்டை காட்டியாச்சு. நடுவலும் கேட்டபடி வீட்டை காட்டுங்கன்னு சொல்லி அப்ப இன்றைக்கு ஒரு மாதிரி காட்டி இந்த வீட்டை பாருங்க. கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. துளசியை திறவு கொள்ளுங்க. நீங்க துளசியோட கேட்கணும்னு சொன்னீங்களே. ஓகே பாய்.